ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் HTML. HTMLோட பேசிக் ஸ்ட்ரக்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா HTML ஹெட்டு பாடி. ஸோ இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த லெஸ் தென் HTML கிரேட்டர் தென் இப்படின்னா ஓப்பன் டேக். இங்கே பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஸ்லாஷ் HTML கிரேட்டர் தென் இதுனா க்ளோசிங் டேக். நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வேணுங்கிற டேகை போட்டு க்ளோஸ் பண்ணும்போது மட்டும் இந்த ஸ்லாஷ் போட்டு அந்த டேகை போட்டு முடிச்சிட வேண்டியதான். ஸோ இதான் இப்படி தான் ஓப்பன் அண்டு க்ளோசிங் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு அந்த HTML போடுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அதோட வெர்ஷனை நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டாக் டைப் HTML இது வந்து அதோட வெர்ஷனு, ஓகேவா? நெக்ஸ்ட் தான் நம்ம HTML யூஸ் பண்ணோம். HTML இது ஓப்பன் டேக். இது அப்புறம் இந்த க்ளோசிங் டேக். நெக்ஸ்ட் ஹெட்டுக்குள்ள இந்த ஹெட்டு எதுக்குன்னா இப்போ பாருங்களேன், இப்போ எனக்கு இங்க யூடியூப்னு காமிக்குதா, இதை நான் இங்க சேஞ்ச் பண்ணோம். இதான் ஹெட்டு. இதை ஹெட்டை எப்படி நம்ம அச்சீவ் பண்றதுன்னா நம்ம ஹெட்டுக்குள்ள டைட்டில்னு ஒரு டேக் யூஸ் பண்ணோம். டைட்டில் இப்போ நான் பேசிக்ஸ் ஆஃப் HTML இப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன், ஓகேவா? இப்போ நம்ம அந்த இதை ப்ரௌஸ் பண்ணுவோம். இங்கே வந்துருச்சா பேசிக் ஆஃப் HTMLனு. இங்கே யூடியூப்னு அதே மாதிரி நம்ம இங்கே வந்து டைட்டில் எழுதி நம்ம பேசிக் ஆஃப் HTMLனு போட்டுட்டோம். ஸோ இதுக்கு தான் நம்ம ஹெட்டுக்குள்ள டைட்டில் கொடுக்குறோம். இதுக்கப்புறம் பாடி ஓப்பன் அண்ட் க்ளோசிங். இதை ரன் பண்ணோம்னா ஒன்றும் வராது. இந்த பிளாங்க் ஒயிட் ஷீட் மாதிரி இருக்குல்ல, இதுதான் நம்மளுக்கு ஃபுல்லாக பாடி. அந்த பாடிக்குள்ளே நம்ம என்ன எழுதுகிறோமோ அதெல்லாம் நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம இதுக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர் மட்டும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம அப்கமிங் வீடியோவில் இந்த பாடிக்குள்ளே எப்படி டேக்ஸ் யூஸ் பண்ணுறது நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.